தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தேர்தலுக்கெல்லாம் எல்லாரும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு செய்கிறவங்களை தூக்கில் ஏற்றிடுவோம், மரண தண்டனை உறுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மகளிருக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வு செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை நல்லது. ஆனால் இந்த வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வெற்றி பெற்று அதன் பிறகு நீங்கள் இதை சட்ட திருத்தமாக கொண்டு வரதுக்கு பதில் தேர்தல் முடிகிற வரைக்கும் இருக்கிற நேரமே போதுமானதுன்னு எனக்கு தோணுதே. ஏன்னா இப்போ இது நீங்கள் சட்ட திருத்தமாக சட்டசபையில் கொண்டு வரும்போது எதிர்கட்சியெலாம் இல்லை, பாலியல் குற்றவாளிகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் செய்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களெல்லாம் தூக்கில் போடாங்க யாரும் சொல்ல போகிறாங்களா? இல்லை, எல்லாருமே சரிதான் சொல்ல போகிறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னவே இதை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்து இப்போவே இதை நிகழ்த்தி இப்போவே இதை சட்டமாக கொண்டு வந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும். இதை தேர்தல் வாக்குறுதியாக இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடியே இதை நிறைவேற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.